அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து விஜய் வந்து காவேரி ஃபோட்டோ பார்த்துட்டு பயங்கரமாக அழுறாரு இல்லையா? அழுதுகிட்டே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தாத்தா வந்து தேடி வருவார். எங்கடா விஜய் இங்கே உட்காந்துருந்தவனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு வீடு திறந்துருக்கும், இந்த ஏற்ற வீடு திறந்துருக்கும்னா என்ன வீடு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து விஜய் வந்து அங்கே உட்காந்து கீழே உட்காந்துருவார். உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார் காவேரியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு. அப்போ வந்து விஜய் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்பாரு. தாத்தா, இந்த வீட்டில் வந்து எதுவுமே இல்லை தாத்தா, காவேரி போயிட்டா. ஆனால் காவேரி ஃபோட்டோ மட்டும் இருக்குது தாத்தா, இதில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து தாத்தாட்ட வந்து சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணாதப்பா, விடு, காவேரி நம்ம சீக்கிரமாகவே கூட்டு வந்துடலாம். நீ தானே சொன்ன தாத்தா, நான் காவேரியை கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நான் அவ்வளோ சீக்கிரமாகவே கூட்டு வரேன்னு சொன்னியப்பா, அப்புறம் ஏன் அழுகாதப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்லுவார். இல்லை தாத்தா, என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காவேரி இல்லாமல் அவன் நினப்பாவே இருக்குது தாத்தா, எங்கள் வீட்டில் வந்து யாருமே இல்லை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுறாரு. அழுகாதப்பா, வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜயை கையை பிடிச்சி கூப்பிட்டு வராரு. ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கரமாக அழுறாரு. ஃபோட்டோ மட்டும் இங்கே இருக்குது தாத்தா, ஃபோட்டோ வச்சுட்டு போயிட்டாளா என்ன, எது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. வரும்போது வாப்பா, நீ ஒன்றும் அழுகாத, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கு, டயர்டாக இருக்க நீ, எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு வீட்டுக்குள்ளே வந்தோடனே. இல்லை தாத்தா, எனக்கு வேண்டாம், பசிக்கலை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. இல்லைப்பா சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் தாத்தா, எனக்கு நம்ம ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோமே. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடறாரு விஜய். அங்கே போயிட்டு காவேரியோட நினப்பாக தான் இருக்குது. அப்போ வந்து ரொம்ப அங்கே ரூமில் போய் பார்க்குறாரு, எல்லாமே பார்க்குறாரு, கையில் வச்சுருக்கிற ஃபோட்டோ பார்க்குறாரு, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. ஃபோட்டோ வந்து பத்திரமா ட்ராவுக்குள்ளே வைக்கிறாரு. வச்சுட்டு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுறாரு, எழுந்திரிச்சு ஃபோட்டோ எடுத்து தலானி பக்கத்தில் வச்சுக்கிறாரு. ஃபோட்டோவை எடுத்து தலானி பக்கத்தில் வச்சுட்டு, காவேரி நீ என்னை விட்டு போயிட்டியா, என் நினப்பு உனக்கு வரலையா, என்னை விட்டு போகணுன்னு எப்படி உனக்கு துணிச்சல் வந்தது, நான் உன்னோட நினப்பாவே இருப்பேன்னு சொல்லி உனக்கு தெரியாதா, நீ எப்படி நான் இல்லாமல் இருந்துருவியா நீ, தைரியமாக நீ வந்து முடிவெடுத்து போயிட்டியே, என்னால் முடிவெடுக்க முடியலையே, நான் வந்து உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது காவேரி, என்ன பண்ண சொல்கிறேன், என்ன எங்கே போயிட்ட, சீக்கிரம் வா, என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே டயர்டில் தூங்கிடுவார். அதுக்கப்புறமா அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிவின் வீடை காட்டுறாங்க. நிவின் வீட்டில் வந்துட்டு ஃபேமிலி எல்லாமே வந்து மெதுவாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் ஹாலில் வந்து நிவின் அம்மா வந்து உட்காந்துருக்கும் போது நிவின் வந்து, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லோரும் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போ யமுனா அப்படின்னு சொல்லி வந்து யமுனா வந்து சொல்லமே, வாங்கம்மா எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி யமுனா வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடறாங்க. கூப்பிட்டு போகவே வந்து அவங்க மெதுவாக நடந்து போகிறாங்க. அப்போ வந்து நிவினோட அம்மா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ நிவின் மட்டும் வந்து என்ன பண்ணுவார், அவங்களெல்லாம் ரூமுக்குள்ளே போக சொல்லிவிட்டு நிவின் மட்டும் வந்து அவங்க வந்து இங்கே தான் தங்குவாங்க, நீ வந்து அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது, அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ சரியில்லை, அதனால் வந்து அவங்க 2 நாளைக்கு தான் தங்குவாங்க, தங்கிட்டு அவங்க வந்து வீடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வீடு பார்த்துட்டாங்க, அது ரெடி ஆகிட்டுருக்கு, அப்போ வந்து போயிடுவாங்க அந்த வீட்டுக்கு, இங்கே தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு நிவினோட அம்மாட்ட நிவின். அப்போ வந்து அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்குமே, என்னம்மா ஒன்றுமே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பேசுகிறது, அவங்கள நீ கூப்பிட்டு வந்திருக்க, நான் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. இல்லை நான் சொல்கிறத கேளு, அவங்க வந்து பாவம் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கள வந்து நீ நோகடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அதாவது நிவின் வந்து சொல்கிறாரு. அப்போயே அவங்க அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு உள்ளே போயிட்டு நிவின் வந்து என்ன பண்ணுவார், குமரனை கூப்பிட்டு, அண்ணா நீ வா, நம்ம வெளியில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம், இப்போ எல்லோரும் சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் குமரனும் வெளியில் போகிறாங்க பைக் எடுத்துக்கிட்டு. வெளியில் போகும்போது இந்த பக்கம் வந்து சாரதா என்ன பண்ணுறாங்க, நிவின் அம்மாட்ட வர்றாங்க. வந்து பாட்டியிலேருந்து அப்புறம் கங்காலேருந்து எல்லாமே வராங்க. வந்து ஹாலில் உட்காந்துருப்பாங்க நிவினோட அம்மா. அப்போ வந்து பேசுகிறாங்க, அம்மா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, நாங்கள் வேறு வீட்டுக்கு தான் போகலான்னு இருந்தோம், தம்பி தான் வந்து எங்களை வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துடுச்சு, நாங்கள் வரலன்னு தான்மா சொன்னோம், தம்பி வந்து வற்புறுத்தி கூப்பிட்டு
இருந்ததுனால தம்பி பேச்சை மீற முடியல, அதனால தான் வந்துட்டோம். நாங்கள் 2 நாள் தான் இருப்போம், அதுக்கப்புறமா நாங்கள் வேறு வீடு பார்த்துட்டோம், அங்கே குடி போயிடுவோம்மா, நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சாரதா வந்து மெதுவாக வந்து சொல்லுவாங்க. சொல்லும் போது வந்து முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க நிவின் அம்மா, பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, ஆனால் பார்க்குற பார்வை மட்டும் தான், எதுவுமே பேச மாட்டாங்க நிவினோட அம்மா. அதுக்கப்புறமா வந்து பாட்டியும் சொல்லுவாங்க, ஆமாம்மா நாங்கள் வந்து 2 நாள் தான் இருப்போம், அதுக்கப்புறமா போயிடுவோம், நீங்கள் ஒன்றும் இதாக நினச்சிக்காதீங்க. நிவின் வந்து என் வீட்டுக்கு எங்களை கேட்காமையே வண்டியை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டாரு, அதை மீறி எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுவாங்க. அப்போ வந்து அப்பையும் நிவின் அம்மா வந்து பேசவே மாட்டாங்க. நிவின் தான் சொல்லிட்டு போயிருக்காரு ஸ்ட்ரிக்டாக, நீ அவங்கக்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால் வந்து அவங்க அமைதியாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நிவினும் குமரனும் சாப்பாடு வாங்க வெளியே வந்துடுறாங்க இல்லையா, வெளியே வந்தோடனே வந்துட்டு அப்போ வந்து பேசிகிட்டே வராங்க. என்னடா அவங்க அம்மா என்னடா சொன்னாங்க, எதுடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிவின்கிட்ட வந்து குமரன் கேட்பாரு. கேட்கும்போது ஒன்றும் இல்லைண்ணே, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, அம்மா வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம 2 நாள் தானே இருந்துட்டு அந்த வீடு ரெடி ஆனோடனே நம்ம ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு அங்கேயே தங்கிக்கலானே, இப்போது ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் இருக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு நிவின். இல்லைடா, அம்மா வந்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமாயிரும்ல, அதனால வந்து கொஞ்சம் பயம் சங்கட்டமாக இருக்குடா, நீ ஏன்டா இங்கே கூட்டிகிட்டு வந்த, பேசாமல் நம்ம ஒரு 2 நாள் தானே ரூம் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்லுவார். அப்போ வந்து நிவின் சொல்லுவார், இன்னும் ரூம் போட்டால் எவ்வளோ காசு செலவாகும் தெரியுமா, நீ இருக்கிற சுச்சுவேஷனில், அதனால தானே நான் கூப்பிட்டு வந்தேன், ஆனால் எங்கள் அம்மாவை நினச்சி தான் நான் வந்தேன், ஆனால் எங்கள் அம்மாட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேனே, நீ பயப்படாத, நான் தான் இருக்கல, நான் இருக்கும்போது நீ ஏனே இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நிவின். இல்லைடா நிவின், அம்மா வந்து ஏற்கனவே யமுனாக்கிட்ட வந்து யமுனாவுக்கு அம்மாவுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் உனக்கு தான்டா மனசுக்கு கஷ்டம், அதுதான் சொன்னேன், நீ உன்னை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, அவங்களால இப்போ எங்களால் மனசும் கஷ்டமாயிரும்ல, அதுக்கு தான் நான் வந்து சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லுவார். விடுனே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் இருக்கும்போது நீ எதுக்கு இதை பற்றியெல்லாம் யோசிக்கிற, கவலைப்படாதனே, வா முதல்ல சாப்பிடாமல் இருக்காங்க எல்லாருமே, நம்ம போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு தீர்ந்து போயிடும், ஹோட்டலில் போய் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து நிவின் வந்து குமரன்கிட்ட சொல்கிறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படியே வந்து அதாவது ஸ்லோ மோஷன்லேயே வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க 2 பேருமே பேசிட்டு போகிறதே. அங்கே போயிட்டு, அண்ணே உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு நிவின். எனக்கு ஒன்றும் வேணாண்டா அப்படின்னு சொல்லாமே, இல்லைண்ணே உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லுவார். எனக்கு ஒன்றும் வேணாண்டா அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லுவார். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி